அக்ஷயா சீக்கிரமா வந்துட்டீங்க. ஷூட்ரா. என்ன கண்டென்ட்? இதான் கண்டென்ட். ஓஹோ. இது என்னதுன்னு பார்க்குறீங்களா? இதுதான் கார்ட்டீசியன் டைவர். இந்த டைவர் நார்மலாகவே மேலே தான் இருக்கும். இப்போது நான் ப்ரெஷர் கொடுத்து இப்படி அழுத்துறப்போ இப்படி கீழே போகும். அது எப்படி ஒரு பொருளால் மிதக்கவும் முடியுது, மூழ்கவும் முடியுது? இந்த கார்ட்டீசியன் டைவர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது 2 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பாயில்ஸ்லாம். இந்த பாயில்ஸில் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சிரஞ்சு வச்சுருக்கேன். இந்த சிரஞ்சை எடுத்து நான் ப்ரெஷர் கொடுக்குறப்போ இதுக்குள்ளே இருக்கிற காற்று கம்ப்ரஸ் ஆகும். இப்படி கம்ப்ரஸ் ஆகுறதுனால இந்த உள்ளே இருக்கிற காற்று அதை நார்மலாக எடுத்துக்கிற இடத்த விட இன்னும் கம்மியான ஸ்பேஸ் தான் எடுத்துக்குது. அதாவது அதுக்குள்ளே இருக்கிற காற்றோட வால்யூம் வந்து கம்மியாகிருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பாயில்ஸ்லாம் படி நம்ம ஏருக்கு ப்ரெஷர் கொடுக்குறப்போ அதோட வால்யூம் கம்மியாகும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் முக்கியமான விஷயம், ஏர் மாதிரியான கேஸ் தான் கம்ப்ரெஸ் பண்ண முடியும், வாட்டர் மாதிரியான லிக்விடை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த பாட்டிலை நான் ப்ரெஸ் பண்ணுறப்போ நான் கொடுக்குற ப்ரெஷர் தண்ணி வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உள்ளே இருக்கிற காற்றை கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால அதோட வால்யூம் கம்மியாகுது. இதுலேருந்து உங்களுக்கு பாயில்ஸ்லாம் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயான்சி. இந்த பயான்சி மூலமாக தான் ஒரு பொருள் மிதக்குமா இல்லை மூழ்குமா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கப்பல் எடுத்து நான் தண்ணியில் விடுறேன் அப்படின்னா அந்த தண்ணி கப்பல் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அதுதான் பயான் ஃபோர்ஸ். இந்த பயான் ஃபோர்ஸ் கப்பலோட வெயிட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த கப்பல் வந்து மிதக்கும். அதே ஃபோர்ஸ் கப்பலோட வெயிட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த கப்பல் வந்து மூழ்கிடும். சரி, இந்த பயான் ஃபோர்ஸ் எப்போ அதிகமாக இருக்கும், எப்போ கம்மியாக இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். இதை புரிஞ்சுக்க அதே கப்பலை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பல் ஒரு 1000 கிலோ வெயிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். முதல்ல நம்ம கப்பல் சைஸ் அதிகமாக இருக்கிறனால இந்த கப்பலை நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா இது வெளியேற்றுற தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் பயான் ஃபோர்ஸும் அதிகமாகி இந்த கப்பல் மிதந்துட்டு இருக்கு. இதுவே இந்த 1000 கிலோ வெயிட் இருக்கிற இந்த கப்பலை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டா அதோட வால்யூம் கம்மியாகிடும். இப்போது இந்த கப்பலால் வெளியேற்றப்படுற தண்ணியோட அளவும் முன்னை விட கம்மியாக இருக்கும். இதனால் இங்கே பயான் ஃபோர்ஸ் கம்மியாகி இந்த கப்பல் இப்போ மூழ்கிடும். இந்த எக்ஸாம்பிள்லேருந்து ஒரு பொருள் மிதக்கிறதுக்கும் மூழ்கிறதுக்கும் அந்த பொருளோட வால்யூம் முக்கியமான ஃபேக்டராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாயில்ஸ் அண்ட் பயான்சி மூலமாக தான் இந்த டாய் ஒர்க் ஆச்சு. இப்போ நம்மளோட இந்த டாயில் இருக்கிற ஏரோட வால்யூம் அதிகமாக இருக்கனால இந்த டாய் மிதக்குது. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த டாய்க்குள்ளே இருக்கிற ஏரு கம்ப்ரஸ் ஆகி அதோட வால்யூம் கம்மியாகி அதோட பயான் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கனால இது மூழ்குது. இப்படி தான் அந்த டாய் ஒர்க் ஆச்சு. முடிஞ்சு.